அடுத்த நாள் ரம்யாவோட காலேஜ்ல அந்த ஃபுட் கார்னிவலுக்கான ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். ஆனா ரம்யா மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருந்திருப்பா. வெற்றியும் லேட்டா வந்திருப்பா ரம்யா மேத்திட்டு இருந்திருப்பா. அங்க இருக்கவங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதை பாக்குற வெற்றியும் நம்மளும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றது கேட்டு ரம்யாவும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்திருப்பா. அதனால இவங்க 2 பேரும் சமைக்க தேவையான திங்ஸ்மே எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ரம்யாவோட ஃப்ரெண்டுமே அங்க வந்துட்டு என்னடி சமைக்க போற அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. ரம்யாவும் ப்ரௌனி சமைக்க போறான் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அவனோட ஃப்ரெண்டும் சிரிச்சு அங்க இருக்க 2 பேரும் ப்ரௌனி தான் பண்றாங்க, என்ன எல்லாரும் ப்ரௌனியே பண்றீங்க, வேற டிஷ்ஷே தெரியாது அவங்களுக்கு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. வெற்றியும் ரம்யா பார்த்து நீ ஏதோ புதுசா பண்ண போறேன்னு சொன்னா பார்த்தா இங்க இருக்கு எல்லாருமே ப்ரௌனி தான் பண்றாங்க போலியே அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். வெற்றி நான் லேட்டா வந்ததுல ஒரு நல்லது நடந்திருக்கு பாத்தியா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ரம்யா சும்மா பேசிட்டே இருக்காம புதுசா ஒரு ஐடியா கொடு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். வெற்றி எனக்கு ஒரு புது ஐட்டம் தெரியும், அதை நான் சொல்ல நீ சமைக்கிறியா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ஓகே சொல்லியிருந்திருப்பா. அதனால வெற்றியும் அதுக்கு தேவையான ஐட்டத்தை எடுக்கிறதுக்கு வந்திருப்பான். ரம்யாவோட காலேஜ்ல பார்க்கிங்ல இருந்து ஒரு செடியுமே புடிங்கிட்டு வந்துட்டு இதை வச்சுதான் நம்ம டிஷ் பண்ண போறோம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். எங்க ஊர்ல வேலைக்கு வர இந்தி பசங்க இதை செஞ்சு சாப்பிடுவானுங்க, சூப்பரா இருக்கும், நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சமைக்க ஆரம்பிச்சிருவான். ஐஷுவும் கேன்டீன்ல காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பா. அப்ப விக்கியும் ஐஷு கிட்ட பேசுறதுக்கு உட்காந்துருப்பான். விக்கியும் ஐஷு கிட்ட தேங்க்ஸ்மே சொல்லிட்டு எதுக்கு ஐஷு நீ ஹெல்ப் பண்ற அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். அதுக்கு ஐஷு நீ இல்ல அந்த இடத்துல யாரு இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிருப்பேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ஐஷு அதான் பேசிட்டல இங்க வந்து கிளம்பு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். விக்கியும் அதான் நானே இறங்கி வந்து பேசுறேன் ஐஷு ஏன் இப்படி பண்ற அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். ஐஷுவும் பார்த்து விக்கி ரொம்ப இறங்கி வந்து பேசிட்டு போற அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். இப்ப விக்கியும் ஐஷு கிட்ட சாரி சொல்லிட்டு என் மேல தான் எல்லா தப்பும் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ஐஷு எந்த ரியாக்ஷன் கொடுக்காம உட்காந்துட்டு இருந்திருப்பா. இப்ப விக்கியும் இதுக்கப்புறம் நான் என்னதான் ஐஷு பண்றது அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். இப்ப ஐஷு என்னை விட அஃபெக்ட் ஆனது வேணிதான், அவகிட்ட நீ போய் பேசுனியா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். ஈஸியா பிரேக்அப்னு சொல்லிட்டு போயிட்டு அவ எவ்வளவு கஷ்டப்படான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பா. விக்கியும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பா. அப்பதான் ஐஷுவும் வேணி அந்த பிரேக்கப் என்ன தாங்க முடியாம சூசைட் அட்டம் பண்ணிட்டா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்டு ஷாக் ஆன விக்கியும் இப்ப வேணியை பக்கத்துக்கு வந்திருப்பான். விக்கியும் இப்ப வேணியை மீட் பண்ணி எல்லா தப்பும் என்னோடதுதான், நான் உன்னை நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன் வேணியை நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்புமே கேட்டிருந்திருப்பான். அதை கேட்கிற வேணியும் என்கிட்ட தான் பேசுறியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீ பிரேக்கப் அது இதுன்னு சொல்லிட்டு போவ, நீ நினைக்கிறப்பல நான் வந்து பேசணுமா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. விக்கியும் வேணிக்கிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கொடு வேணி நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு வந்திருப்பான். விக்கியும் வேணியும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஸ்ரீநிதியுமே பாத்துட்டு இருந்திருப்பா. இப்ப வேணிக்கிட்ட நீ என்ன நம்பருக்கு என்ன வேணி பண்ணணும், கால வேணா விழவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பான். அப்ப ஐஷுமே அங்க வந்து தயவுசெய்து 2 பேரும் அமைதியா இருங்க, ஆல்ரெடி கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, அதை போய் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. வெற்றியும் ரம்யா கூட சேர்ந்து சமைச்சுமே முடிச்சிட்டு இருந்திருப்பான். 2 நிமிஷத்துல சீஃப் கெஸ்ட் வந்துருவாங்க சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப வெற்றி ரம்யா கிட்ட சீஃப் கெஸ்ட் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பான். அப்ப ரம்யாவும் அந்த சீஃப் கெஸ்ட் கூட ஒன்னா சமைச்ச ஒரு பையன் நம்ம கடையில வேலை பாக்குறான் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. என்ன சொல்ற ரம்யா தெளிவா சொல்லு அப்படின்றதுமே கேட்டுருப்பா. பாட்டுல செஃப் நெடுமாறன் தான் அந்த காம்படிஷனுக்கான சீஃப் கெஸ்ட்மே சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்கிற வெற்றிக்குமே இப்ப ஷாக் ஆயிட்டு இருக்கும். வெற்றி ஏன் இதை முன்னாடியே சொல்லலாம், இங்க வந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பான். அதான் கரெக்டா அப்பதான் சீஃப் கெஸ்ட்மே அங்க வந்திருப்பாங்க. அதை பாக்குற வெற்றியுமே இப்ப பயந்து அங்க வந்துட்டு இருப்பான். நெடுமாறனும் அங்க இருக்க ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்ப மார்க்மே போட்டுட்டு இருந்திருப்பாரு. ரம்யாவோட டேபிளுக்குமே வந்திருப்பாரு. இப்ப ரம்யாவோட டிஷ்மே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரம்யாவும் அவளே சமைச்ச மாதிரி கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு இருந்திருப்பா. அந்த காம்படிஷனுக்கான ரிசல்ட்மே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த காம்படிஷன்ல வின் பண்ணது ரம்யா தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்த 3 மாசத்துக்கு என்னோட கிச்சன்ல அவங்க வேலை பார்க்கலாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. இதை கேட்கிற வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். ரம்யாவும் ஸ்டேஜுக்கு போயிருந்திருப்பா. அப்ப இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியுமே கூப்பிட்டு இருந்திருப்பா. அதனால வெற்றி வேற வழி இல்லாம அந்த ஸ்டேஜுக்கு போயிருந்திருப்பா. வெற்றியை பாக்குற நெடுமாறனும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கும். வேற வழி இல்லாம இப்போ அவர் அந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்திருந்திருப்பாரு. வெற்றியும் பயந்து ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருந்திருப்பான். நைட்டு ரம்யாவும் வெற்றி சமைச்சதை பத்தி பாண்டிகிட்டமே சொல்லிட்டு இருந்திருப்பா. சீஃப் கெஸ்ட் வெற்றி பண்ண டிஷ் சாப்பிட்டு மிரண்டுட்டாரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. பாண்டி யார் அந்த சீஃப் கெஸ்ட் அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. ரம்யாவும் வேற யாரு உங்க நெடுமாறன் தான் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, 3 மாசம் அவர் கிச்சன்ல தான் எனக்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அதெல்லாம் கேட்கிற ரம்யாவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு, வெற்றி தான், அதனால அவனையுமே ஸ்டேஜ்ல ஏத்திட்டேன், நானே வெற்றி நெடுமாறன் 3 பேர் சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாண்டிக்குமே இப்ப ஷாக் ஆயிட்டு இருக்கும். பாண்டியும் வெற்றி கிட்ட நீ அவரை ஃபாலோ பண்ணல, அவரும் நான் ஃபாலோ பண்றதா, என்னடா நடக்குது உங்க 2 பேருக்குள்ள அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பா. வெற்றி நான் என்னடா பண்ண இவங்களாலதான் வந்துச்சு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. பாண்டியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு வெற்றி, நீ நினைக்கிற மாதிரி ரிசல்ட் முன்ன மாதிரி கிடையாது, நீ போனதுக்கு அப்புறம் ஐஷு வேணி விக்கின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, ரூம் சர்வீஸும் கிச்சன் டீமும் திரும்பவும் பிரிஞ்சிடுச்சு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. ஐஷு முன்ன மாதிரி இல்லடா ரொம்ப மாறிட்டா அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் கேட்கிற வெற்றிக்குமே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். வெற்றி ஒரு மாதிரி இருக்கத ரம்யாமே நோட் பண்ணிட்டு இருந்திருப்பா. எப்ப ரெசார்ட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வெற்றிமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பா. அவனியாக்கும் வெற்றி வேலை இல்லாம இருக்கான்றதுனால இப்ப அவனுக்காக போனஸா காசுமே கொடுத்திருந்திருப்பாங்க. ஐஷு எப்பவும் போல அவனோட வேலையுமே பார்த்துட்டு இருந்திருப்பா. வெற்றியை பத்தி யோசிச்சு ஒரு மாதிரி ஆனாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்பயும் போல நார்மலாவே இருந்திருப்பா. வெற்றியோட சஸ்பென்ஷனுக்கான 3 வாரமும் முடிஞ்சிட்டு இருக்கும்.